ஓநாய் குலச்சின்னம் ஜியாங் ரோங். தமிழில் சி. மோகன். குரல் யவி மயிலா. அத்தியாயம் 9. அதிகாலை 3:30 மணியளவில் ஜென்சென்னும் யாங் கீயும் 2 பெரிய நாய்களோடு கரும்பாறை மலைக்கு அருகில் உள்ள குன்றை அடைந்திருந்தார்கள். அவர்களின் குதிரைகளை சங்கிலிகளால் சரியான இடத்தில் கட்டிவிட்டு குன்றின் பின்னால் அவர்கள் மறைந்திருந்தார்கள். எர்லாங்கும் எல்லோவும் வேட்டை குறித்த பலவிதமான உள்ளுணர்வு கொண்டவை. மிகவும் முன்னதாக எழுந்து செல்வது என்பது ஒன்றே ஒன்றைத்தான் குறிக்கும்: வேட்டை. அவை பனியின் மீது கால்களை பரப்பி கிடந்தபடி எவ்வித சத்தமும் இல்லாமல் எல்லா பக்கங்களிலும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தன. நிலவையும் நட்சத்திரங்களையும் மேகங்கள் மூடியிருந்ததில் இருண்டு கிடந்த மேய்ச்சல் நிலம் அதீத குளிரோடும் பயங்கரமானதாகவும் காணப்பட்டது. சில மைல் தூரத்துக்கு அங்கு ஜென்னும் யாங்கும் தவிர வேறு மனித நடமாட்டமே கிடையாது. மிக நெருக்கத்தில் கரும்பாறை மலையானது பிரம்மாண்டமான விலங்குகளின் சிற்பம் போல் காட்சியளித்தது. ஜென்னின் முதுகு சில்லிட்டது. அவன் குதிரைகளை நினைத்து கவலைப்பட்டான். இந்த அபாயகரமான செயல் குறித்து அவன் பயப்படத் தொடங்கினான். திடீரென ஒரு ஓநாயின் ஊளை வடமேற்குக்கு எதிராக அமைதியை கிழித்து கொண்டு கேட்டது. அதன் எதிரொலி சுற்றியிருந்த பள்ளத்தாக்குகள் எங்கும் ஒலித்தது. அது தேய்ந்து மறைந்த பொழுது புல்லாங்குழலின் ஓசையைப் போல் இருந்தது. சத்தம் முழுவதுமாக அடங்கிய பிறகு தொலை தூரத்தில் ஒரு ஓநாயின் குரைப்பு கேட்டது. ஜென்னுக்கு பக்கத்தில் இருந்த 2 நாய்களும் இந்த சப்தத்தால் தூண்டப்படவில்லை. வேட்டையின் நெறிமுறைகளை அவை நன்கு அறியும். இரவில் பட்டிகளுக்கு காவல் புரியும் பொழுது தொடர்ந்து குறைத்து கொண்டு வேண்டியது அவசியம். மலைகளில் வேட்டையாடும் பொழுது மிகுந்த நிசப்தம் தேவை. எர்லாங்கின் முன்னங்கால்களுக்கு இடையில் ஜென் ஒரு கையால் அதன் கழுத்தை சுற்றி வளைத்திருந்தான். கிளம்பி வருவதற்கு முன்பாக யாங் அரை வயிறு நிரம்பும் அளவுக்கு அவற்றுக்கு உணவு கொடுத்திருந்தான். அதிக உணவு அவற்றின் போராட்டத் திறனை மந்தப்படுத்தும். மிக குறைந்த உணவு அவற்றின் பலத்தை குறைத்துவிடும். ஜென்னின் கைகள் வெகு சீக்கிரம் சூடாகின. நாயின் குளிர்ந்த மூக்கு சூடாகும் வகையில் ஜென் அந்த சூட்டோடு அதை தடவினான். எர்லாங் வாளை லேசாக ஆட்டியது. அவனுக்கு பக்கத்தில் நாய் இருந்தது அவனுக்கு தெம்பளித்தது. பல கடுமையான இரவுகளை அடுத்து ஜென் மிகவும் களைப்படைந்திருந்தான். 2 இரவுகளுக்கு முன்னர் சில மேய்ப்பர்கள் நண்பர்களை ஓநாய்க்குட்டிகள் வேட்டைக்கு தங்களுடன் வரும்படி யாங் அழைத்து பார்த்தான். கரும் பாறை மலையில் குட்டிகள் உள்ள குகையில் இருக்கும் என எவரும் நம்பவில்லை என்பதாலும் அவ்வளவு அதிகாலையில் படுக்கையில் இருந்து எழ எவரும் விரும்பவில்லை என்பதாலும் அவர்கள் மறுத்துவிட்டனர். ஜென்னையும் யாங்கையும் போக வேண்டாம் என தடுத்தும் பார்த்தனர். ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்கள் இருவர் மட்டுமே போவது என முடிவெடுத்தனர். அதனால்தான் மலையில் அவர்களுக்கு உறுதுணையாக விசுவாசம் மிக்க இந்த 2 நாய்கள் மட்டுமே இருந்தன. யாங் எல்லோவை தன் கைகளால் இறுக அணைத்து கொண்டு ஜென்னிடம் கிசுகிசுத்தான். எல்லோ போன்ற ஒன்றே எப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்தாயா? இந்நிலையில் இதனால் ஒரு ஓநாயை மோப்பம் பிடிக்க முடியுமா என்பதே சந்தேகம்தான். ஜென் நாயின் தலையில் தட்டி கொடுத்தான். பயப்படாதே என்று அவன் கிசுகிசுத்தான். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் எழுந்துவிடும். ஓநாய்கள் பகலில் மனிதர்களை பார்த்து பயப்படும். மேலும் சுருக்கு கயிற்று தடியும் நம்மிடம் இருக்கிறது. யாங்கும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓநாய்களோடு சண்டையிடுவது என்பது ஒரு யுத்தத்தை போன்றது. பலத்துக்கு எதிரான பலம், உத்வேகத்துக்கு எதிரான உத்வேகம், ஞானத்துக்கும் தைரியத்துக்கும் எதிரான ஞானமும் தைரியமும். 36 வகையான தந்திர உபாயங்களும் ஓர் அழகிய பெண்ணை பயன்படுத்தும் தந்திரத்தை தவிர இதில் எல்லாமும் பங்காற்றுகின்றன. நாம் அவ்வளவு சுலபமாக இருந்துவிடக்கூடாது. ஓநாய்கள் நம்முடைய எதிரியாக இருக்கும் பொழுது 36 வகையான தந்திர உபாயங்கள் போதுமானவையா என்று நமக்கு நிச்சயமாக தெரியவில்லை. சரிதான். இப்போது நாம் எதை பயன்படுத்துவது? குட்டிகளுக்கு பாலூட்ட குகைக்கு திரும்பிச் செல்லும் ஓநாயை பின்தொடர்ந்து சென்று அதன் மூலம் குகையை கண்டரும் வழியையா? ஆனால் அது 36இல் ஒன்றில்லை. அப்பாவுடைய வழிமுறை திருட்டுத்தனமானது. உண்மையில் அது மிகவும் குரூரமானது. எல்லா குதிரைகளையும் ஓநாய்களை கொல்லச் சொன்னது யார் என்றான் ஜென். அவைதான் அவரை இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன. நாங்கள் பொறிகளை வைத்த பொழுது இப்படியான வேலைகள் செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என்றார். ஓநாய்களை ஒட்டுமொத்தமாக கொல்வதற்கு அவர் எப்போதுமே ஆதரவாக இருந்ததில்லை. வானம் கிழக்கில் வெளுக்க ஆரம்பித்தது. கரும் பாறை மலை தன் சிற்ப படிமத்தை இழந்து மீண்டும் மலையாகியது. சூரிய வெளிச்சத்தின் முதல் கதிர்கள் மெல்லிய மேக மூட்டத்தின் ஊடாக வெளிவந்து அவர்களுடைய பார்வை தளத்தை விரிவுபடுத்தின. தன்னுடைய தொலைநோக்கியின் மூலம் ஜென் மலைப்பகுதியை அலசினான். நிலத்தில் பனிமூட்டம் கவிந்திருந்ததால்
இயற்கை காட்சிகளைத் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. ஒருவேளை ஓநாய் பனிமூட்டத்திற்கு உள்ளாகச் சென்று தன்னுடைய குகையை அடைந்துவிடுமோ என்று ஜென் கவலைப்பட்டான். அப்படி நடந்தால் அவனும் யாங்கும் நாய்களும் இங்கு பாதி இரவு உறைந்து கிடந்ததன் வீண் என்று ஆகிவிடும். ஆனால் அதன் பிறகு நல்ல வேளையாக பனிமூட்டம் கலைந்து மெல்லிய மூடு பனியாக அது நிலத்தின் மேலாக கவிந்தது. அதன் ஊடாகச் செல்லும் எந்த ஒரு விலங்கும் மூடு பனியை களைத்து கொண்டு செல்லும் பொழுது தன்னை வெளிப்படுத்தி கொண்டு விடும். திடீர் என எல்லோ வடக்கு நோக்கி தன் தலையை திருப்பியது. அதன் பிடரி மயிர்கள் சிலிர்த்தன. உடல் பதற்றமானது. எர்லாங்கும் அதே திசையில் தன் தலையை திருப்பியது. அங்கு ஏதோ வருகிறது என்பதை உணர்ந்த ஜென் அத்திசையில் தொலைநோக்கி மூலம் பார்வையை செலுத்தினான். அங்கு காய்ந்த நாணல்கள் நீண்டு பறந்து கிடந்தன. பனிக்காலத்திலும் இளவேநீர் காலத்திலும் அங்குதான் ஓநாய்கள் சுற்றித் திரியும் என்றும் அதற்குள் மறைந்து கொண்டுதான் உறங்கும் என்றும் ஓநாய்களை வேட்டையாடும் மனிதர்களுக்கான போர்க்களமும் அதுதான் என்றும் பில்ஜி அடிக்கடி சொல்வது உண்டு. எல்லோவும் எர்லாங்கும் காய்ந்த நாணல்களை மிதித்து கொண்டு செல்லும் ஓநாயின் காலடி சத்தத்தை கேட்டிருக்கக்கூடும். அவன் அந்த பகுதியை அலசியபடி அது வெளிப்படுவதற்காக காத்திருந்தான். நாணல் படர்ந்திருந்த பகுதியின் ஓரிடத்தில் நாய்களின் பார்வை நிலை குத்தியிருந்தன. ஜென் அவசரமாக அதன் மீது தொலைநோக்கியே செலுத்தினான். அங்கு ஒரு பெரிய ஓநாய் தலை உயர்த்தி இருந்தது. அதன் உடலின் மேற்பாதி நாணலுக்கு வெளியே தெரிந்தது. அது சுற்றிலும் பார்த்தது. ஜென்னின் இதயம் படபடத்தது. நாய்கள் உடனடியாக அவற்றின் முகவாய்க்கட்டையை பனியில் புதைந்துவிடும் அளவுக்கு தலைகளை தாழ்த்தின. தரையில் படுத்திருந்த இருவரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தரையோடு தரையாக ஒட்டி கொண்டனர். ஓநாய் மலைப்பகுதியை துருவி துருவி பார்த்துவிட்டு மலையிடுக்கை நோக்கி ஓடியது. தொலைநோக்கி மூலம் ஜென் அதை தொடர்ந்தான். அவன் கடைசியாக பார்த்த ஓநாயைப் போலவே அது இருந்தது. அதுதான் அந்த இடத்தை சுற்றியிருக்கும் ஒரே ஒரு ஓநாய் என்னும் பட்சத்தில் ஜென் பயப்பட காரணம் ஏதும் இல்லை. 2 ஆண்கள் 2 நாய்கள். குறிப்பாக அதில் ஒன்று எர்லாங் என்னும் பொழுது ஒரு தாய் ஓநாயை வெகு சுலபமாக சமாளித்துவிட முடியும். ஓநாய் மலைச்சரிவின் மீது ஏறி சென்றது. அது எந்த திசையில் செல்கிறது என்பதை கவனிப்பது மட்டும்தான் தன் வேலை என ஜென் நினைத்து கொண்டான். ஆனால் அந்த தருணத்தில் ஓநாய் நின்று திரும்பியவாறு முதலில் ஒரு புறமாகவும் பின் மறுபுறமாகவும் பார்த்தது. கடைசியாக அவர்கள் பதுங்கியிருந்த குன்றின் உச்சியை பார்த்தது. இருவரும் மூச்சு கூட விடவில்லை. அது நாணல் புதரில் இருந்ததை விட இப்போது இன்னும் உயரத்தில் இருந்தது. அப்போது பார்க்க முடியாததை இப்போது அதனால் சுலபமாக பார்க்க முடியும். ஒரு கணத்துக்கு முன்பு அது மலையிடுக்கை நோக்கி ஓடிய சமயத்தில் அவர்கள் சில எட்டுக்கள் குன்றின் உச்சியில் இருந்து கீழிறங்கி இருந்திருக்கலாம். தன் அனுபவம் இன்மைக்காக அவன் வருத்தப்பட்டான். ஓநாயின் சந்தேகம் அவனுக்கு ஆச்சரியமளித்தது. அது தன் உடலை நீட்டி எம்பி நின்றவாறு அந்த பகுதியில் அபாயகரமான ஏதும் தென்படுகிறதா என்று மறுபடியும் சோதித்தது. அது 2 முறை முழுமையாக வட்டமடித்து பார்த்தது. ஒரு கணம் தயங்கியது. பின் சுற்றி சுழன்று ஒரு சரிவில் கிழக்கு நோக்கி துள்ளி ஓடியது. அங்கு அது குகை போன்ற குழிக்குள் நுழைந்து அதனுள் மறைந்தது. அபாரம்! அங்கிருக்கிறது வாசல். இனி நாம் தாய் மற்றும் குட்டிகளை பிடித்து வரலாம் என்று கைகளை தட்டியபடி திடீரென கூவினான் யாங். ஜென் மிகுந்த பரவசத்துடன் எழுந்து நின்றான். வா, நாம் போய் குதிரைகளோடு வரலாம். நாய்கள் மிகவும் கிளர்ச்சியடைந்தது. முசு முசுவென துள்ளி குதித்து கொண்டிருந்தபடி தங்களுடைய எஜமானர்களின் கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தன. அவன் அடைந்திருந்த மனக்கிளர்ச்சியில் ஜென் அதை மறைந்து விட்டிருந்தான். போங்க என்று ஜென் சொல்லியதும் தான் தாமதம். குகை வாசலை நோக்கி அவை விரைந்து ஓடின. அவர்கள் இருவரும் குன்றின் பின்புறமாய் ஓடி குதிரைகளின் சங்கிலிகளை கலற்றிவிட்டு அவற்றின் மீது ஏறி குகையை நோக்கி தாவிச் சென்றனர். அங்கு குகை வாசலில் பலமாக குறைத்தபடி நாய்கள் அவர்களுக்காக காத்திருந்தன. எர்லாங் தன் கோரைப்பற்கள் நீட்டியபடி குகை வாசல் வரை போவதும் வருவதுமாய் துடித்து கொண்டிருந்தது. எல்லோ வாசலில் நின்றபடியே உறக்க குறைத்து கொண்டும் தரையை பிராண்டி பனிப்புழுதியை பறக்கடித்து கொண்டும் இருந்தது. இருவரும் குதிரைகளிலிருந்து குதித்து இறங்கி உடனடியாக நிலைமையை கணக்கிட்டனர். குகையின் உள் 2 அல்லது 3 அடி தூரத்தில் ஓநாய் தன் குட்டிகளுக்கும் குகைக்கும் காவலாக இருந்து கொண்டிருந்ததால்தான் எர்லாங் முன்னும் பின்னுமாக போய் வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறை அது நுழைவாயில் அருகில் வரும்பொழுதும் ஓநாய் கொஞ்சம் முன்னால் வந்து கோரைப்பற்களை காட்டி கடிக்கப் போவது போல் உரிமை ஏய்ப்பு காட்டியது. ஜென் சுருக்கு கயிற்று தடியை உள்ளே விட்டு ஓநாயின் தலையை சுற்றி சுழற்றினான். அது மிக வேகமாக விலகி கொண்டதில் தடி காற்றில் சுழன்றது. யாங்கும் அவனுடைய கனமான கட்டையை சுழற்றினான். அதுவும் தவறியது.
பின்னர் அது தன் கோரைப்பற்களை நீட்டியபடி கோபமாக வெளியில் வந்து மீண்டும் ஓரிரு அடி உள்ளே சென்று நின்று கொண்டது. இப்படியாக சில சுற்றுக்கள் அவர்கள் தாக்க முயற்சிப்பதும் அது தொடர்ந்து உருமியபடி வெளியில் வந்து உள்ளே போவதுமாக இருந்தது. இறுதியில் அதனுடைய தலையில் ஜென் அடித்து விட்டான். யாங்கும் தாக்கிவிட்டான். இதனால் மேலும் கோபமடைந்த ஓநாய் மிகுந்த வெறி கொண்டது. இம்முறை அது ஓரடி பின்வாங்கிய போது எர்லாங்கும் அதை தொடர்ந்தது. எர்லாங்கின் மார்பை உடனடியாக ஓநாய் பாய்ந்து கடித்ததும் அது வேகமாக வெளியில் ஓடி வந்தது. காயத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. அது கோபத்தில் மூர்க்கமாக உருமியபடி பாய்ந்து உள்ளே நுழைந்தது. உள்ளே அதன் வால் முன்னும் பின்னுமாக ஆடுவதை மட்டுமே காண முடிந்தது. அச்சமயத்தில் ஜென்னுக்கு தன்னுடைய சுருக்கு கயிற்று தடி நினைவுக்கு வந்தது. தரையில் கிடந்த அதை கையில் எடுத்தான். ஆம், அதை கயிற்றால் கட்டுவதுதான் சரி என்று நினைத்தான் யாங். தடியின் நுனியில் உள்ள சுருக்கு கயிற்றை தளர்த்தினான் ஜென். அப்போதுதான் குகையின் நுழைவாயிலில் அதை தொங்கவிட முடியும். ஓநாய் அடுத்த முறை வெளியில் தலை நீட்டும் பொழுது, அது தடியை தட்டி தாண்ட முற்படும் பொழுது அதன் கழுத்தை சுற்றி சுருக்கு கயிறு இறுக்கிவிடும். பிறகு அதை வெளியே இழுத்து வர வேண்டியதுதான் மிச்சம். அது நடந்தவுடன் யாங்கியின் தடியும் 2 நாய்களும் சேர்ந்து ஓநாயின் கதையை முடித்துவிடும். ஜென் மிகுந்த பதற்றத்துடன் இருந்தான். ஆனால் அந்த பொறியை அவன் மாட்டுவதற்குள் எர்லாங் குகையை விட்டு மீண்டும் வெளியில் வந்தது. அதன் பின்னங்கால்கள் கயிற்றின் மீது பட்டு அதை ஒரு பக்கமாக சாய்த்தது. சில நொடிகளுக்குப் பிறகு நாயுடன் நடந்த சண்டையில் தலையில் இருந்து இரத்தம் வழிய ஓநாய் மீண்டும் வெளிப்பட்டது. கயிற்றின் மீது அது கால் வைத்த பொழுது அங்கு இருந்த நீண்ட தடியை பார்த்ததும் மின்சாரம் தாக்கியது போல குகை உள்ளே பாய்ந்து திரும்பியது. ஜென் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். நான் ஒரு முட்டாள். சுருக்கு கயிற்று தடியை நான் முதலிலேயே பயன்படுத்தியிருந்தால் இந்நேரம் அந்த ஓநாய் இறந்து விட்டிருக்கும். ஓநாயுடன் சண்டையிடும் பொழுது முழு விழிப்போடு இருந்தாக வேண்டும். சிறு தவறும் செய்துவிடக்கூடாது என்றான் ஜென். ஜென்னை விடவும் மிகவும் விரக்தியடைந்த யாங் தரையின் மீது தன் தடியை தட்டியவாறே, நம்மிடம் துப்பாக்கி இல்லாததால் ஓநாய் ஜெயித்து விட்டது. நான் ஒரு துப்பாக்கி எடுத்து வந்திருந்தால் அதனுடைய மண்டையை பிளந்திருப்பேன். இப்போது நாம் யுத்த தயாரிப்புகளுக்கான முனைப்பில் இருப்பதால் எவரும் ஆயுதத்தை உபயோகிக்க அனுமதி கிடையாது என தலைமையகம் கூறியிருக்கிறது. மேலும் ஒரு துப்பாக்கி நமக்கு எந்த வகையிலும் உதவாது. நாம் சில வெடிகளை போட்டால் என்ன என்று கேட்டான் யாங். ஒரு துப்பாக்கிக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? ஜென் ஒரு வழியாக அமைதியடைந்திருந்தான். வடக்கில் இருக்கும் ஓநாய்களை நாம் பயமுறுத்திவிட்டால் நம்முடைய வேட்டை திட்டங்கள் பாழாகிவிடும். மேலும் வெடிகளின் மூலம் நாம் ஒரு ஓநாயை கொல்ல முடியாது. யாங் அதிருப்தி அடைந்திருப்பது வெளிப்படையாக தெரிந்தது. நாம் புகை எழுப்பினால் அது நிச்சயம் பயந்து வெளியில் வந்துவிடும். நாம் ஓநாய் கூட்டம் இருக்கும் பகுதியில் இருந்து 10 மைல் தள்ளி இருக்கிறோம். அவற்றுக்கு எதுவும் கேட்காது. இன்னும் உனக்கு தயக்கம் இருந்தால் நான் என் மேலாடையை கலற்றிவிட்டு உள்ளே சில வெடிகளை எறிந்ததும் என் மேலாடையால் வாசலை அடைத்துக் கொள்கிறேன். சத்தம் அமுங்கிவிடும். வெளியே எதுவும் கேட்காது. ஓநாய் வெளியில் வரவில்லை என்றால் என்ன செய்வது? நிச்சயம் வரும், என்னை நம்பு என்று தன் இடுப்பு கர்ச்சியை கலற்றியவாறே சொன்னான் யாங். வெடி நெருப்புக்கும் வெடிமருந்தின் வாசனைக்கும் ஓநாய்கள் மிரளும் என்று ஒரு மேய்ப்பனிடம் சொல்லியிருக்கிறான். 6 வெடிகளை நான் உள்ளே எறிவேன். உள்ளே அதன் அதிர்வொலி மிக பலமாயிருக்கும். நிச்சயம் அது மிரண்டு போகும். குகை வாசல் மிகவும் குறுகியது என்பதால் அடர்த்தியான புகை மூட்டத்தில் அதற்கு மூச்சு திணறும். நான் வேண்டுமானால் பந்தயம் கட்டுகிறேன். 3 வெடிகள் போதும். அது வெளியில் வந்து நம் கைகளில் விழுந்துவிடும். அதை பின்தொடர்ந்து எல்லா குட்டிகளும் வெளியில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரி, நீ உன் வேலையை ஆரம்பி என்றான் ஜென். அதே சமயம் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் இந்த பகுதியில் வேறு துளைகள் ஏதும் இருக்கிறதா என்று ஒரு சுற்று பார்த்துவிட்டு வருகிறேன். முயல்கள் கூட தப்பிப்பதற்கு 3 வழிகள் வைத்திருக்கும். அதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நுழைவாசல்கள் இதற்கு இருக்கக்கூடும். ஓநாய்கள் மிகவும் தந்திரமானவை. நாம் எவ்வளவு சாமர்த்தியமாக செயல்பட்டாலும் அது குறையுடையதாகத்தான் இருக்கும். ஜென் குதிரை மீது ஏறி நாய்களோடு அந்த பகுதியை பலமுறை வட்டமடித்தான். பனியில் இருண்ட துளைகளை கண்டறிவது சுலபம் என்று அவன் நினைத்தான். 100 அடி சுற்று வட்டாரத்தில் அப்படி எதுவும் இல்லை. அவன் குதிரையில் இருந்து இறங்கி குதிரைகள் இரண்டையும் கொஞ்சம் தள்ளி சங்கிலியால் கட்டி போட்டுவிட்டு குகை வாசலை நோக்கி நடந்து வந்தான். பின்னர் சுருக்கு கயிற்றுத்தடி, உருட்டுக்கட்டை, மண்வெட்டி ஆகியவற்றை ஒதுக்கி வைத்தான். தன் மார்பில் இருந்து வழியும் இரத்தத்தை தன் நாக்கால் துடைக்க எர்லாங் முயற்சித்துக் கொண்டிருந்தது. 2 விரல்கட்டை அளவு சதையை
ஓநாய் கடித்து குதறியிருந்தது. வலியினால் அது சத்தமிடாமல் இருந்தது. அவர்கள் தைலமோ துணியோ எடுத்து வந்திருக்கவில்லை. எர்லாங் தன்னுடைய எச்சிலால் இரத்தப்போக்கை நிறுத்தவும் வலியை குறைக்கவும் முயற்சி செய்து கொண்டிருந்ததை அவர்கள் வெறுமனே பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தனர். யாங் தயாராகி விட்டிருந்தான். அவனுடைய மேலாடை தோள்களில் தொங்கிக் கொண்டிருந்தது. வெடிகள் கைகளில் இருந்தன. அவை குழாய் வடிவ கை வெடிகுண்டுகளைப் போல் இருந்தன. பற்ற வைத்த சிகரெட்டு உதடுகளில் ஆடிக்கொண்டிருந்தது. உன்னை பார்த்தால் ஏதோ ஜப்பானிய சுரங்கப் பெருச்சாலியைப் போல் இருக்கிறதே தவிர வேட்டைக்காரனைப் போல் இல்லை என்று சிரித்தபடி சொன்னான் ஜென். மேலும், சரி, அவற்றை உள்ளே எறி, என்ன நடக்கிறதென பார்க்கலாம் என்றான் ஜென். ஒரு திரியை பற்ற வைத்து ஒரு கணம் அது பற்றி எரியும் ஒளியை கேட்டுவிட்டு குகைக்கு உள்ளாக அவனால் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் செல்லும் அளவுக்கு வீசி எறிந்தான் யாங். இப்படியாக மற்றவற்றையும் பற்ற வைத்து எரிந்துவிட்டு அவை உள்ளே உருண்டு செல்லும் சத்தத்தை கொஞ்ச நேரம் கவனித்துவிட்டு அவனுடைய ஆடையால் வாசலை மூடவும் 6 வெடிகள் அடுத்தடுத்து வெடிக்கும் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. அந்த சத்தத்தில் தரை அதிர்ந்தது. குகைக்குள் அந்த சத்தம் காதை கிழிக்கக்கூடியதாகவும் அதிர்வு பயங்கரமானதாகவும் புகை மூச்சை திணற வைக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகளை மேய்ச்சல் நிலத்தில் உள்ள எந்த ஒரு குகையும் இதுவரை சந்தித்திருக்காது. துரதிருஷ்டவசமான குகையின் ஆழத்தில் இருந்து பெரும் வேதனையில் எழுந்த ஓநாயின் ஊளைகளை அவர்கள் கேட்டிருக்கவில்லை. யாங் குளிரில் உறைந்து விடாதிருக்கும் வகையில் தன்னைத்தானே இறுக கட்டி கொண்டிருந்தான். சரி, எப்போது இதை திறக்கலாம் என்று கேட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். முதலில் சிறு துவாரமளவுக்கு லேசாக திறந்து கொஞ்சம் புகை வெளியில் போகும் வரை காத்திருப்போம். பிறகு முழுவதுமாக திறந்து வரலாம். மறைப்பின் ஒரு மூலையை லேசாக விளக்கினான் ஜென். ஆனால் புகை ஆகக் குறைவாக இருந்ததால் உடனே அதை மூடிவிட்டான். யாங் குளிரில் மிகவும் நடுங்குவதை பார்த்துவிட்டு தன் மேலாடைக்குள் அவனையும் சேர்த்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் யாங் அவனை ஒதுக்கிவிட்டான். முழு கவனத்தோடு இரு. எந்த நிமிடத்திலும் ஓநாய் வெளியில் வரலாம். என்னை பற்றி கவலைப்படாதே, நான் சரியாகி விடுவேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது எல்லோவும் எர்லோங்கும் தூரத்தில் வடமேற்கு திசையை பார்த்தபடி குதித்து கொண்டிருந்தன. அங்கிருந்து 20 அடி தூரத்துக்கு அப்பால் வெளிநீல புகை வெளியேறிக் கொண்டிருப்பதை ஜென்னும் யாங்கும் அப்போதுதான் கவனித்தனர். ஐயோ, அங்கு இன்னொரு துளை இருக்கிறது. நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான் ஜென். அவன் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு நாய்கள் பின்தொடர ஓடினான். துளையில் இருந்து புகை குபுகுபு ஒன்று வெளியேறி கொண்டிருந்தது. ஒரு பெரிய ஓநாயும் அதில் இருந்து ஒரு ஏவுகணையைப் போல வெளியேறி மலை அடிவாரத்தில் உள்ள நாணல் புதர் பகுதியை நோக்கி பாய்ந்து சென்றது. ஏதாவது செய்ய ஜென் முற்படுவதற்குள் அது அவன் பார்வையை விட்டு மறைந்து விட்டது. எர்லாங் அதனை பின்தொடர்ந்து நாணல் பிரதேசத்துக்குள் ஓடியது. திகைத்து போன ஜென், போகாதே, இங்கே வா என்று கத்தினான். அவனுடைய கட்டளையை புறக்கணித்து எர்லாங் நாணல் பகுதியின் முனைவரை சென்றுவிட்டு அதற்குள் போக தைரியமின்றி திரும்பியது எல்லோ. தன்னுடைய மேலாடையை மாட்டிக்கொண்டபடி 2வது துளை இருந்த இடத்திற்கு யாங் வந்து சேர்ந்தான். அந்த துளை புதிதாக தோண்டப்பட்டிருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அவசர கால வெளியேறலுக்காக அது மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த ஓநாய் நம்மை முட்டாளாக்கிவிட்டது என்றான் யாங். ஜென் பெருமூச்சு விட்டான். முயல் தப்பிப்பதற்கு எத்தனையோ வழிகள் வைத்திருந்தாலும் அவற்றை நாம் சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் இந்த தந்திரக்கார ஓநாய் தப்பிப்பதற்கு எத்தனை சுரங்கப்பாதைகளை கொண்டிருக்கிறது என்றதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கனகச்சிதமாக திட்டமிடப்பட்ட ஒன்று இது. இங்கே பார், நுழைவுக்கு பின்னால் எவ்வளவு சரிவாக இருக்கிறது என்று. இதில் இருந்து நேரடியாக நாணல் பிரதேசத்துக்கு போய்விடலாம். ஓநாய் அந்த இடத்தை சடுதியில் அடைந்துவிடும். முயலின் 8 அல்லது 10 தப்பிக்கும் வழிகளை விட இது மிகவும் பிரயோஜனமானது. ஓநாய்கள் நெருக்கமான சண்டையிலும் இரவு நேர சண்டையிலும் நீண்ட பரபரப்பிலான வேட்டையிலும் கொரில்லா சண்டையிலும் என எல்லா வகையிலும் திறன் பெற்றவை என பாபோ சுங்காய் கூறுவார். அவை சுரங்க யுத்தத்திலும் ஏமாற்று வித்தைகளிலும் கூட சிறந்த ஆற்றல் கொண்டவை என்பதை அடுத்த முறை அவரை பார்க்கும் பொழுது நான் கூறப்போகிறேன். ஓநாய்கள் இவ்வுலகின் மிகச்சிறந்த போர் வீரர்கள். யாம் கோபம் தணியாமல் இருந்தான். சுரங்க யுத்தம் மற்றும் ஏமாற்று வித்தைகள் பற்றி வடசீனாவில் தொடர்ந்து திரைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அரிய கண்டுபிடிப்பு போல இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஓநாய்கள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவற்றை கண்டுபிடித்து விட்டன. அவர்கள் மீண்டும் 1வது நுழைவுக்கு திரும்பினர். அங்கு வெடிமருந்து வாசனையோடு புகை திரிதிரியாக வெளியேறிக் கொண்டிருந்தது. குண்டு வெடிப்புக்கு பிறகு குட்டிகள் ஊர்ந்து வெளியே வந்திருக்க வேண்டுமே.
ஒருவேளை புகையில் அவை இறந்து போயிருக்குமோ என்று யாங் கேட்டான். நானும் அது பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை குட்டிகள் இறந்து போயிருந்தால்? யாங்கால் பெருமூச்சுத்தான் விட முடிந்தது. பாயர் இங்கு இருந்திருந்தால் அவனால் ஊர்ந்து உள்ளே போக முடிந்திருக்கும். ஜென்னும் பதிலுக்கு பெருமூச்சு விட்டான். அவனை இந்த இக்கட்டில் மாட்டிவிட நான் விரும்பவில்லை. உள்ளே வேறு பெரிய ஓநாய்கள் இல்லை என்று எவரால் உறுதியாகச் சொல்ல முடியும்? கஸ்மாய்க்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான். ஆனாலும் அவன் ஓநாயின் வாளை பிடிப்பதையோ ஓநாய் குகைக்குள் ஊர்ந்து செல்வதையோ அவள் தடுப்பது இல்லை. சீன மூதுரை ஒன்று இருக்கிறது. உங்கள் பையனை தியாகம் செய்ய சித்தமில்லாவிட்டால் ஓநாய்களோடு சண்டையிட வேண்டாம். இது மேய்ச்சல் நிலத்தில் இருந்து வந்ததாகத்தான் இருக்க வேண்டும். மங்கோலியர்கள் சீனாவை கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு ஆட்சி செய்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஓநாய் குகைக்குள் ஊர்ந்து சென்று குட்டிகளை எடுத்து வர தம் மகனை அனுமதிப்பதுதான் இதன் அர்த்தம் என்று இப்போது நான் உணர்கிறேன். இவ்வளவு ஆழமான மற்றும் இவ்வளவு குறுகலான ஒரு சுரங்கத்துக்குள் ஒரு சிறுவனால் மட்டுமே புக முடியும். மங்கோலிய சிறுவர்கள் பலசாலிகளாகவும் பயமற்றவர்களாகவுமே வளர்கிறார்கள். ஜென் குதிரை இருக்கும் இடத்திற்கு சென்று அதில் இருந்து கித்தான் பையை எடுத்துக்கொண்டு திரும்ப வந்தான். அந்த பையை பார்த்ததும் எல்லோ ஓடி வந்து வாளை ஆட்டியது. அந்த பையில்தான் நாய்களுக்கான உணவை ஜென் வைத்திருந்தான். அந்த பையை திறந்து இருந்த 2 இறைச்சி துண்டங்களில் சிறியதை எடுத்து அதற்கு கொடுத்தான். மற்றது எர்லாங்கிற்கானது. ஆனால் அது இன்னமும் திரும்பவில்லை. ஜென் கவலைப்பட்டான். பனிக்காலத்திலும் இனவேலை காலத்திலும் நாணல் வெளியானது ஓநாய்களின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஓநாய் கூட்டத்துக்கு நடுவில் எர்லாங்கை இந்த ஓநாய் சுற்றி வளைத்து விட்டால் பெரும் பிரச்சனைதான். இந்த வேட்டைக்கான பயணத்தில் விஷயங்கள் சரிவர அமையவில்லை. அவர்களுடைய தளபதி நாயை இழந்துவிட்டால் அது மிகவும் மோசமானதாகிவிடும். சாப்பிட்டுக் கொண்டிருந்த எல்லோவின் வால் படுவேகமாக ஆடியது. முயல்கள், நரிகள் மற்றும் மான்கள் விஷயத்தில் அது தைரியமானது. ஆனால் ஓநாய்கள் விஷயத்தில் நிலைமைகளை கணக்கில் கொள்வதில் கவனம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் வலுவான பக்கபலம் இல்லாத போது அதனுடைய சண்டைத்திறன்களை காட்டுவதில் அதற்கு ஆர்வம் ஏதும் இல்லை. எல்லோவிடம் ஜென்னுக்கு மிகவும் பிரியம். அது மனிதனைப் போன்றது. அதனுடைய விசுவாச குறை குறித்து அவனுக்கு வருத்தம் ஏதும் கிடையாது. ஆனால் இளவேநீர் பருவம் தொடங்கியதில் இருந்து எர்லாங்கிடம் அவனுக்கு அளவற்ற பிரியம் ஏற்பட்டிருந்தது. அதனுடைய முரட்டு சுபாவம் மிகவும் தீவிரமானது. அது மனிதனைப் போன்று ஒருபோதும் இருப்பது இல்லை. அவன் எழுந்து நின்று தொலைநோக்கி கருவில் மூலம் நாணல்வெளியை மேய்ந்தான். ஆனால் எர்லாங் தட்டுப்படவே இல்லை. ஜென் அவனுடைய கோட்டுக்குள் கைவிட்டு ஆட்டுத் தோலிலால் ஆன ஒரு சிறிய பையை வெளியில் எடுத்தான். அது தண்ணீர் மற்றும் எண்ணெயினால் பாதிக்கப்படாத ஓர் உணவு பை. கஸ்மாய் அவனுக்கு அளித்தது. அவனுடைய கோட்டுக்கு அடியில் அது வெதுவெதுப்பாக இருந்ததோடு அதனுடைய ஆடைகளையும் கரைப்படுத்தவில்லை. அதில் இருந்து சில ரொட்டி துண்டுகளையும் கொழுத்த இறைச்சியையும் 2 பெரிய தயிர்கட்டிகளையும் ஜென் எடுத்தான். பாதி உணவை யாங்கிடம் கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க முயற்சித்தார்கள். ரொட்டியில் இருந்து ஒரு சிறிய துண்டை பீத்து வாயில் போட்டுக்கொண்டு, யாங், இந்த குகை முழுவதும் தந்திரங்களும் ஏமாற்றுகளும் நிறைந்திருக்கின்றன. திகைப்பூட்டும் ஓர் இடம்தான், சந்தேகமே இல்லை என்று கூறினான். நாம் எப்போதும் நினைத்து பார்த்திராத இடங்களில்தான் அவை குட்டிகளை வைத்திருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். இதை கண்டுபிடிக்க நாம் நிறையவே சிரமப்பட்டிருக்கிறோம். இதை இப்படியே கைவிட்டுவிட நான் தயாராக இல்லை. நாம் அவற்றை புகை மூலம் வெளிவரச் செய்ய முடியாததால் நாம் தண்ணீரை ஏன் உபயோகப்படுத்தி பார்க்கக்கூடாது? நாம் 9 அல்லது 10 தண்ணீர் வண்டிகளை கொண்டு வந்து ஊற்றினால் எல்லா குட்டிகளும் வெளியேறி வந்துவிடும். ஜென் கேலியாக சிரித்தான். இந்த மண்பூமியிலா? ஒரு முழு நேர்த்தேர்க்கத்தையே இங்கு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் இந்த மண்ணே உறிஞ்சிவிடும். ஒரு கணத்துக்கு பின் மிகவும் உற்சாகமடைந்தவனாக, யாங், ஏன் இப்படி செய்தால் என்ன? இப்போதும் ஒரு பெரிய ஓநாய் வெளியேறிவிட்டதே. நாம் எல்லோவை உள்ளே அனுப்பி ஒவ்வொரு குட்டியாக வாயில் கொபிக்கொண்டு வர செய்யலாமே என்று கூறினான். இம்முறை வாய்விட்டு சிரித்தான் ஜென். இந்த நாய் ஏற்கனவே மனித குணாம்சங்களை வளர்த்து கொண்டு விட்டது. அதன் தன்மையை பாதி இழந்து விட்டது. நீ சொல்வதைப் போல் ஒரு நாய் உள்ளே சென்று குட்டிகளை எடுத்து வர முடியும் என்றால் பிறகு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் குகையை விட்டு தாய் ஓநாய் வெளியில் செல்லும் வரை காத்திருந்து விட்டு நாயை குகைக்குள் அனுப்ப வேண்டியது மட்டும்தான். அப்படி நடக்க முடியும் என்றால் மேய்ச்சல் நிலத்தில் ஓநாய்களின் கதை முடிந்துவிட்டிருக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம் என்றான் யாங் பிடிவாதமாக. நமக்கு அதனால் என்ன நஷ்டம்? எல்லோவை நுழைவாசலுக்கு வரும்படி யாங் அழைத்தான். வெடிமருந்தின் வாசனை கிட்டத்தட்ட இப்போது இல்லை. சுரங்கத்தை நோக்கி கை நீட்டி
உள்ளே போய் அவற்றை எடுத்துக்கொண்டு வா என்றான் யாங். யாங் என்ன சொல்கிறான் என்பதை அறிந்து கொண்ட எல்லோ பயத்தில் பின்வாங்கியது. யாங் அதன் முன்னங்கால்களை பிடித்து நுழைவாசலை நோக்கி இழுத்தான். எல்லோ தன் கால்களுக்கு இடையில் வாளை இடுக்கிக் கொண்டு முரண்டியது. ஜென்சனை நோக்கி பரிதாபமாக பார்த்தது. உத்தரவை நீக்கும்படி கெஞ்சியது. நான் சொன்னது இப்போது புரிகிறதா? நீ உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருக்கிறாய். முன்னோக்கி செல்வது கடினமானது, பின்னோக்கி செல்வது இன்னும் கடினமானது. நாய்கள் அவற்றின் மூல நாய்களான ஓநாய்த்தன்மையில் இருந்து வெகு தூரம் விலகி வந்துவிட்டன. இக்காலத்தில் நாய்கள் பலவீனமும் சோம்பலும் முட்டாள்தன்மையும் கொண்டு விட்டன, மனிதர்களைப் போலவே. எல்லோவை போக விட்டுவிட்டு யாங் சொன்னான், எர்லாங் இல்லாமல் போனதுதான் பிரச்சனை. அது இருந்தால் உள்ளே போயிருக்கும். வாஸ்தவம்தான். ஆனால் அது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் கொன்று விட்டிருக்கும். எனக்கு உயிரோடு ஒன்று வேண்டும். நீ சொல்வது சரிதான். அது தான் பார்க்கும் ஒவ்வொரு ஓநாயும் கொல்லவே ஆசைப்படுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட இறைச்சியை தின்று முடித்து விட்டிருந்த எல்லோ வெளியில் நோட்டம் விட நடந்து சென்றது. அது மோப்பம் பிடித்தபடியே சென்று கொண்டிருந்தது. இதற்கு இடையே எர்லாங் இன்னமும் திரும்பி வரவில்லை. ஜென்னும் யாங்கும் நுழைவாசல் அருகே உட்கார்ந்தபடி காத்து கொண்டிருந்தனர். அடுத்து என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சுரங்கத்துக்குள் எந்த உயிரும் இருப்பதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. எல்லா குட்டிகளும் இறந்து போயிருக்க முடியாது. ஒன்று அல்லது இரண்டாவது புகையில் இருந்து தப்பி பிழைத்திருக்கும். அவை நிச்சயம் வெளியில் வர முயற்சிக்கும். மேலும் 1/2 மணி நேரம் கடந்தது. எதுவும் வெளிவரவில்லை. அவை எல்லாமே இறந்து போயிருக்க வேண்டும், அல்லது ஆரம்பத்தில் இருந்தே அங்கு எதுவும் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என அவர்கள் யூகித்தார்கள். அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்ப தயாராகி கொண்டிருந்த பொழுது எல்லோ குரைக்கும் சத்தம் கேட்டது. வடக்கே குன்றுக்கு பின்னால் எங்கிருந்தோ கேட்ட அதன் குரைப்பு வேட்டை நாயொன்று தன் இரையை கண்ட பொழுது வெளிப்படுத்துவதை போன்று இருந்தது. அவர்கள் உடனேயே தங்களுடைய குதிரைகள் மீது ஏறி விரைந்து சென்று குன்றின் உச்சியை அடைந்தார்கள். அங்கிருந்தும் அவர்களால் எல்லோவை பார்க்க முடியவில்லை. அதனால் அவர்கள் அதனுடைய சத்தத்தை பின்தொடர்ந்து சென்றனர். கொஞ்ச தூரம் சென்றதும் நிலம் பாறைகளால் அமைந்திருந்ததால் அதன் மீது ஓட குதிரைகள் மிகவும் சிரமப்பட்டன. வேறு வழியின்றி அவர்கள் குதிரைகளில் இருந்து இறங்கினர். குதிரைகள் அபாயகரமான மேடு பள்ளங்களால் ஆன அந்த பாறை தளத்தில் தட்டு தடுமாறியதால் அவர்கள் அவற்றின் கடிவாளங்களை இறுக பற்றி இருந்தனர். ஆடோ மாடோ குதிரையோ அந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வந்தது இல்லை. ஜென்னும் யாங்கும் கூட இதுவரை அந்த இடத்துக்கு வந்தது இல்லை. எல்லோவின் குரைப்புலி இப்போது அண்மையில் கேட்டது. ஆனால் அது அவனுடைய கண்களுக்கு தட்டுப்படவில்லை. இங்கிருக்கும் தடங்களை பார்க்கும் பொழுது அநேகமாக அது ஒரு நரியை பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்றான் ஜென். நாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாம். குறைந்தபட்சம் இந்த பயணம் சுத்தமாக வீணாகவில்லை என்றாவது இருக்கும். கடைசியில் ஒரு வழியாக தட்டு தடுமாறி ஒரு மலையிடுக்கின் அடிப்பகுதியை அவர்கள் அடைந்தார்கள். அதன் மூலையில் அவர்கள் எல்லோவை கண்டுவிட்டனர். ஆனால் அது நின்றிருந்த கோலத்தை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தனர். அது வாள் விடைத்து கொண்டிருக்க ஒரு பெரிய மிகவும் இருண்ட குகை முன் எல்லோ நின்று கொண்டு விடாமல் குரைத்து கொண்டு இருந்தது. அந்த மலை இடுக்கு இருண்டிருந்தது. அங்கு ஓநாய்கள் இருப்பது நிச்சயம் என்று தோன்றியது. குளிர்ந்த காற்று கடந்து சென்ற பொழுது தன் உடல் மெய் சிலிர்ப்பதை ஜென் உணர்ந்தான். அவர்கள் தங்களுடைய குதிரைகளை சங்கிலிகளால் கட்டிவிட்டு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு குகை வாசலை நோக்கி ஓடினார்கள். நுழைவாசல் தெற்கு நோக்கியதாக 3 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்டதாக இருந்தது. இவ்வளவு பெரிய குகையை ஜென் அதுவரை பார்த்திருக்கவில்லை. குகை மிக மறைவாகவும் மிக நெருக்கத்தில் மட்டுமே தெரியக்கூடியதாகவும் இருந்தது. அவர்களை பார்த்ததில் உற்சாகமடைந்த எல்லோ குதியாட்டம் போட்டது. ஜென்னை சுற்றி சுற்றி வந்தது. அதனுடைய கண்டுபிடிப்புக்காக அதற்கு விசேஷமாக ஏதேனும் அளிக்கப்பட வேண்டும் என்பது போல் அதன் நடவடிக்கை இருந்தது. நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோமோ அதை கண்டுபிடித்து விட்டோம் என்றே நினைக்கிறேன் என்றான் ஜென். நீ சொல்வது சரிதான். இதுதான் ஒரு உண்மையான ஓநாய் குகை போல் இருக்கிறது. நரகத்தைப் போல இருண்டிருக்கிறது. ஓநாய் வாசனையும் இங்கு கடுமையாக இருக்கிறது. நிச்சயம் அவை உள்ளேதான் இருக்கும். நுழைவாசலுக்கு முன் இருந்த சிறு மேட்டை ஜென் குனிந்து உள்ளே நோட்டம் விட்டான். துளை எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேட்டுத்தளமும் பெரிதாக இருக்கும். பள்ளிக்கூட மேசைகள் 2 பக்கம் பக்கமாக சேர்த்து வைத்தால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த சிறு மேடு இருந்தது. அதன் மீது பனி படிந்திருக்கவில்லை. ஆனால் அதில் நிறைய ஓநாய் தடங்கள் காணப்பட்டன. ஜென்னின் இதயம் துள்ளி குதித்தது. இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். விலங்குகளின் தடங்கள் மீது எல்லோ நடமாடியிருந்தாலும்
2 அல்லது 3 பெரிய ஓநாய்களின் தடங்களையும் 5 அல்லது 6 குட்டிகளின் தடங்களையும் அவர்களால் வேறுபடுத்தி பார்க்க முடிந்தது. குட்டிகளின் பாதப்பதிவுகள் சிறியதாகவும் நளினமானதாகவும் மிக அழகாகவும் இருந்தன. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு குட்டிகள் இந்த சிறிய மேட்டுத்தளத்தில் விளையாடியிருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரிந்தது. நாயின் குரைப்பு கேட்டு அவை உள்ளே ஓடிச் சென்றிருக்க வேண்டும். அந்த மேட்டுத்தளத்தை தாய் ஓநாய் ஒரு விளையாட்டு மைதானத்தைப் போல் கட்டியிருப்பதாக ஜென்னுக்கு தோன்றியது. ஆட்டுக்குட்டியின் எலும்பு துண்டுகளும் கடிக்கப்பட்ட தோலும் அங்கும் இங்குமாக சிதறிக் கிடந்தன. ஓநாய்க்குட்டிகள் கொறித்து தின்றிருந்த மெல்லிய எலும்புகளும் காணப்பட்டன. மேட்டுத்தளத்துக்கு அருகே குட்டிகளின் விட்டைகளும் சிறு சிறு குவியல்களாக கிடந்தன. ஜென் தன் முழங்காலில் தட்டியவாறே, நான் தேடிய ஓநாய்க்குட்டி இங்குதான் உள்ளே இருக்கிறது. தாய் ஓநாய் நம்மை சரியான ஏமாளிகளாக்கிவிட்டது என்றான். நீ சொல்வது சரிதான். இதை நோக்கித்தான் அது ஓடி வந்திருக்க வேண்டும். ஆனால் அது மலையில் நம்மை பார்த்ததும் பாதையை மாற்றி ஒரு வெற்று குகைக்கு நம்மை அழைத்து போய் நமக்கு வேடிக்கை காட்டிவிட்டது. அதுதான் உண்மையான குகை என்று நம்மை நம்ப வைப்பதற்காகத்தான் நாயை சண்டைக்கு இழுத்திருக்கிறது. தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுவதற்காக தாய் செய்யும் வேலைகளெல்லாம் செய்து அடி முட்டாள்களாக ஆக்கிவிட்டது நம்மை. நல்ல வேளையாக கெட்டிக்கார நாய்கள் நம்மோடு வந்திருக்கின்றன. அவை மட்டும் இல்லை என்றால் நாம் வெறும் கையோடு தான் நம் இருப்பிடம் திரும்பியிருப்போம். நமக்கு அதிக நேரம் இல்லை என்றான் யாங் நுழைவாசலை உற்று பார்த்தபடி. நம்மிடம் இப்போது வெடிகுண்டுகளும் இல்லை. எனவே இன்றைக்கு இதோடு நாம் முடித்துக்கொள்வோம். வேண்டுமானால் இந்த பகுதியை சுற்றி பார்த்து வேறு ஏதாவது துளைகள் தென்பட்டால் அவற்றை அடைத்து விடலாம். நாளை நாம் ஏதாவது மேய்ப்பர்களிடம், குறிப்பாக அப்பாவிடம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வருவோம். ஜென்னுக்கு அந்த யோசனை அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை. நாம் ஒரே ஒரு விஷயம் முயற்சித்து செய்து பார்க்கலாம். இந்த துளைவாசல் கொஞ்சம் பெரிதாக இருப்பதால் நாம் அதன் உள்ளே ஊர்ந்து செல்ல முடியும் என்று நினைக்கிறேன். எர்லாங் தாய் ஓநாயோடு மோதிக்கொண்டிருக்கிறது. வேறு பெரிய ஓநாய் ஏதும் உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. உன் இடுப்பு துணியால் என் பாதங்களை சுற்றி கட்டி என்னை குனிய வைத்து உள்ளே தள்ளிவிட்டால் ஒருவேளை நம்முடைய ஓநாய்க்குட்டிகள் நமக்கு கிடைக்கக்கூடும். ஒருவேளை அவை நமக்கு கிடைக்காவிட்டாலும் ஓநாய் குகை ஒன்று எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையாவது நான் அறிந்து கொள்ள முடியும். யாங்கி தலையசைத்து மறுத்தான். அது தற்கொலைக்கு சமமானது. உள்ளே வேறொரு ஓநாய் இருந்தால் என்ன செய்வது? இந்த நாள் முழுவதும் ஓநாய்கள் செய்த தந்திரங்கள் போதாதா? இந்த குகை அதனுடையதுதான் என்று எப்படி உன்னால் உறுதியாக சொல்ல முடியும்? இது இன்னொரு ஓநாயனுடையதாக இருந்தால் என்ன செய்வது? 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜென் தனக்குள் அழுத்தி வைத்திருந்த ஆசை திடீரென பொங்கி மேலெழுந்து வந்தது. ஆனால் அவனுடைய பயம் காரணமாக அது மீண்டும் அமிழ்ந்து போய்விட்டது. பற்களை கடித்தபடி ஜென், ஒரு மங்கோலிய சிறுவனுக்கு ஓநாய் குகைக்குள் ஊர்ந்து செல்ல தைரியம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இல்லை? என்ன நடந்தாலும் சரி, நான் உள்ளே போகப் போகிறேன். நீ கொஞ்சம் உதவினால் போதும். எதற்கும் என்னுடைய ஃப்ளாஷ் லைட்டையும் மண்வெட்டியையும் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். உள்ளே செல்ல நீ தீர்மானமாக இருக்கும் பட்சத்தில் முதலில் நான் செல்கிறேன். உன்னை விட நான் வலுவானவன். நீயோ மிகவும் ஒல்லியாக இருப்பதுதான் வசதி. ஒருவேளை உள்ளே செல்ல செல்ல சுரங்கம் குறுகலானால் உன்னால் மேற்கொண்டு செல்ல முடியாது. அதனால் இனி எந்த விவாதமும் வேண்டாம். உடம்பு கொளுத்தவன் வெளியே இருக்க வேண்டியதுதான். யாங் வேண்டா வெறுப்பாக ஜென்னிடம் ஃப்ளாஷ் லைட், மண்வெட்டி மற்றும் அவனுடைய பையை கொடுத்தான். பிறகு ஜென்னுடைய நீண்ட இடுப்பு துணியை அவனுடைய பாதங்களை சுற்றி கட்டினான். பின் தன்னுடைய நீண்ட இடுப்பு துணியை அதோடு சேர்த்து கட்டி கொண்டான். உள்ளே செல்வதற்கு முன்பாக ஜென், ஓநாய் குகைக்குள் நுழைவதற்கு நான் பயந்தால் ஒரு ஓநாய்க்குட்டியை அடைய எனக்கு அருகதை கிடையாது என அறிவித்தான். உள்ளே ஒரு பெரிய ஓநாய் ஏதும் இருந்தால் உடனே சொத்தம் கொடுக்க மறந்துவிடாதே. ஏதும் பிரச்சனை என்றால் கால்களின் கயிற்றை சுண்டிவிடு. உடனே உன்னை வெளியே இழுத்து விடுகிறேன் என்றான் யாங். ஜென் லைட்டை அடித்துக்கொண்டு கைகளையும் கால்களையும் ஊன்றி குனிந்து 40 டிகிரி சரிவிலான அந்த சுரங்கப்பாதைக்குள் நுழைந்தான். ஓநாய் நெடி அவன் மூக்கை துளைத்து மூச்சு முட்டச் செய்தது. மூச்சை இழுத்துவிட பயந்தவனாக அவன் மெதுவாக நகர்ந்து அவ்வப்போது தலைமுடி துருத்தி கொண்டிருந்த பாறையில் சிக்கிக்கொள்ள வழுக்குச் சுவர்களை கடந்தான். அவன் சுரங்கத்துக்குள் போய் சேர்ந்ததும் இன்னும் சில அடிகளில் நான் ஓநாய்க்குட்டிகளை எடுத்து விடுவேன் என்று சந்தோஷமாக நினைத்து கொண்டான். ஜென் திரும்பிவிட விரும்புகிறானா என தொடர்ந்து யாங் கேட்டுக்கொண்டே துணிக்கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டிருந்தான். முழங்கையால் இன்ச்சாக நகர்ந்தபடியே தொடர்ந்து செல்வதாக ஜென் பதில் கொடுத்து கொண்டிருந்தான்.
அவன் குகைக்குள் 5 அல்லது 6 அடி தூரம் சென்றதும் அந்த பாதையின் முதல் திருப்பம் வந்தது. அங்கு வெளிச்சம் உள்ளே வர வாய்ப்பில்லை. அவனுடைய பிளாஷ் லைட்டில் இருந்து வெளிப்பட்ட வெளிச்சம் படும் தூரம் வரை மட்டுமே அவனால் இப்போது சுரங்கப்பாதையை பார்க்க முடிந்தது. அவன் அந்த திருப்பத்துக்குள் நுழைந்த பொழுது அங்கு சுரங்கம் சமதளத்தில் இருந்தாலும் பக்கச்சுவர்கள் குறுகலாகவும் உயரம் குறைந்தும் இருந்தது. தலையை குனிந்தும் கைகளோடு உடலை சேர்த்து வைத்து கொண்டும் மட்டுமே இப்போது அவனால் நகர முடிந்தது. அவன் அவ்வாறு ஊர்ந்து சென்ற பொழுது அங்கிருந்த சுவர்களை பார்வையிட்டான். அவை நுழைவாயிலை ஒட்டி உள்ளே இருந்த சுவர்களை விட வலுவழுப்பாகவும் திடவாகவும் மண்வெட்டியை கொண்டு செதுக்கியதைப் போலவும் இருந்தன. எல்லா கூரிய முனைகளும் வலுவழுப்பாக தேய்த்து விடப்பட்டு இருந்தன. நிச்சயம் இது ஒரு தனி ஓநாய் தன் கோரைப்பற்களால் செய்து முடித்த காரியமாக இருக்க முடியாது. எண்ணற்ற ஓநாய்களால், ஆண் பெண் பெரிய மற்றும் சிறியவற்றால் 100 ஆண்டுகளாகவோ அதற்கும் மேலாகவோ செய்யப்பட்டதாகவே இருக்க முடியும். அவன் ஓநாய்களின் உலகத்திற்குள் சென்று விட்டிருந்தான். அதன் நெடி அவனை திணற அடித்து கொண்டிருந்தது. அவன் மேற்கொண்டு உள்ளே செல்லச் செல்ல அவனுடைய அச்ச உணர்வு அதிகரித்தது. அவனுக்கு கீழிருந்த தரையில் பெரிய மற்றும் குட்டி ஓநாய்களின் தடங்கள் பதிந்திருந்தன. ஒருவேளை ஒரு பெரிய ஓநாயை எதிர்கொள்ள நேரிட்டால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மண்வெட்டி போதுமானதாக இருக்குமா? சுரங்கம் மிக குறுகலாக இருந்ததால் ஒரு ஓநாயால் தன் கூரிய நகங்களை முழு ஆற்றலுடன் பயன்படுத்துவது சிரமம்தான். ஆனால் அதன் கூரிய பற்கள் விஷயத்தை சுலபமாக முடித்துவிடும். தாய் ஓநாய் அநேகமாக அவனை துண்டு துண்டாக கிழித்து எறிந்துவிடும். அவன் ஏன் இதை கணக்கில் கொள்ளவில்லை? அவனுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. தயக்கம் ஏற்பட்டது. அவன் தன் காலை சுண்டினால் போதும், யாங்கி அவனை இங்கிருந்து வெளியே இழுத்து விடுவான். ஆனால் ஓநாய் குட்டிகளை நினைத்த பொழுது பின்வாங்கக்கூடாது என்ற உறுதி ஏற்பட்டது. பற்களை கடித்து கொண்டும் கால்களை தளர்த்தி கொண்டும் தொடர்ந்து ஊர்ந்து சென்றான். இப்போது குகையின் சுவர்கள் அவனை இறுக்கின. காற்றோட்டம் குறைந்திருந்தது. ஓநாயின் நெடி கடுமையாக இருந்தது. மூச்சு திணறி இறந்து விடுவோமோ என்ற பயம் அவனை தொற்றிக்கொண்டது. ஒரு திறப்பு மங்கலாக தென்பட்டது. ஒரு பெரிய ஓநாயால் அதனுள் நுழைந்துவிட முடியும். ஆனால் அவனுக்கு அது மிகச் சிறியதாக இருந்தது. மேய்ச்சல் நில மக்களுக்கு எதிரான ஓநாய்களின் தற்காப்பாக அது அமைந்திருந்தது. தண்ணீர் மற்றும் புகையில் இருந்து குட்டிகளை பாதுகாக்கும் பொருட்டு அது அமைந்திருந்தது. இப்போது அது அவனை தடுத்துவிட்டு இருந்தது. ஆனால் அவன் தன் முயற்சியை கைவிடுவதாக இல்லை. அவன் மண்வெட்டியால் அவற்றை உடைக்க முயற்சித்தான். சுவர்கள் பெரும் பாறைகளால் ஏராளமான இடைவெளிகளோடு கட்டப்பட்டு இருந்தன. அவை உறுதியானவையாகவும் ஆபத்தானவையாகவும் இருந்தன. அவன் மூச்சு விட சிரமப்பட்டான். அவன் பலமிழக்கத் தொடங்கினான். தொடர்ந்து அவனால் அதை உடக்க முடிந்தாலும் கூட அது அவன் குகைக்குள் சிக்கிக்கொள்வதாக முடியும் என நினைத்தான். மேலும் இச்செயல் ஓநாயின் பொறியில் மாட்டிக்கொள்வது போல் ஆகிவிடும். ஜென் வாய் நிறைய காற்றை உள்ளிழுத்தான். ஆக்சிஜனை விடவும் ஓநாய் நெடிதான் அதிகம் உள்ளே போனது. தான் தோற்று போய்விட்டதை அவன் உணர்ந்தான். இன்று அவனுக்கு ஓநாய்க்குட்டி இல்லை. ஆனால் அதற்கு உள்ளாக அவன் போகத் தயாராக இல்லை. குறைந்தபட்சம் குகையின் நுழைவை ஒட்டிய கட்டுமானத்தை நன்கு பார்வையிடுவது என்றும் 1-2 குட்டிகள் பார்வையில் பட்டாலே போதும் என்றும் அவன் நினைத்தான். மீதம் இருக்கிற தெம்பை இந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள பயன்படுத்துவது என்று முடிவெடுத்தான். குறுகலான அந்த நுழைவுக்குள் தலையையும் வலது கையையும் ஒட்ட வைத்து கொண்டு பிளாஷ் லைட்டை உள்ளுக்குள் அடித்தான். ஆனால் அந்த நுழைவுக்கு அப்பால் அந்த பாதை மேல் நோக்கி சென்றது. எதுவுமே பார்வையில் படவில்லை. இக்காட்சி அவனுக்கு மிகுந்த சோர்வை அளித்தது. அவன் தலையை நீட்டி ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று பார்த்தான். ஒரு சத்தமும் இல்லை. ஓநாய்க்குட்டிகள் தூங்கி இருக்கக்கூடும், அல்லது ஆபத்தில் இருந்து ஒளிந்து கொள்ளும் சாதுரியத்தை அவை அதற்கு உள்ளாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதாவது பரிச்சயமில்லாத சத்தங்கள் கேட்கும் பொழுது அவை ஆடாமல் அசையாமல் இருக்க பழகி இருக்கக்கூடும். திடீரென அவனுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. பலத்தையெல்லாம் திரட்டி பின்னால் நீட்டிக்கொண்டிருந்த கால்களை உதைத்தான். ஒரே நேரத்தில் கவலையும் அதே சமயம் பரவசமும் கொண்ட யாங் தன் முழு பலத்தோடு ஜென்னை துளைக்கு வெளியாக இழுத்து எடுத்தான். ஜென்னின் முகம் முழுவதும் அழுக்கு படிந்திருந்தது. நுழைவாசலில் உட்கார்ந்திருந்தபடி காற்றை இழுத்து இழுத்து விட்டான் ஜென். முடியவே முடியாது, இது ஒரு சூன்ய குகை, தொடர்ந்து நின்று கொண்டே போகிறது என்று யாங்கிடம் சொன்னான் ஜென். அதிருப்தியான பார்வையுடன் யாங் இடுப்பு துணியை கலற்றி அவனுடைய தோள்களின் மீது போட்டுக்கொண்டான். ஜென் ஓய்வெடுத்து கொண்டு விட்ட பிறகு இருவருமாக சேர்ந்து 200 அடி சுற்றளவுக்கு அந்த பகுதியில் வேறு ஏதும் துளைகள் இருக்கிறதா என துருவி துருவி தேடி பார்த்தார்கள்.
வெளியேறுவதற்கான பெரிய வழியாக ஒன்று மட்டும் தென்பட்டது. அதை பாறைகள் கொண்டு மூடினார்கள். இரு வழிகளையும் அடைத்து முடித்ததும் ஓட்டைகளையும் பிளவுகளையும் மண் கொண்டு இறுக்கினர். தங்கள் இருப்பிடத்திற்கு கிளம்புவதற்கு முன்னதாக, நாளை நாங்கள் நிறைய ஆட்களோடும் இன்னும் திறமையான வழிமுறைகளோடும் வருவோம் என்று தாய் ஓநாய்க்கு தெரிவிப்பது போல மண்வெட்டியை அந்த அடைப்பில் செருகி வைத்தான். சூரியன் சாயத் தொடங்கியது. எர்லாங் இன்னும் திரும்பி வரவில்லை. ஒரு ஓநாயின் குரூரத்தையும் தந்திரத்தையும் சமாளிக்கும் அளவுக்கு ஒரு நாயின் தைரியமும் மூர்க்கமும் போதாது என்பதால் இருவரும் மிகுந்த கவலையும் பதற்றமும் அடைந்திருந்தனர். ஆனால் அவர்களால் இனியும் காத்திருக்க முடியாது. எல்லோவுடன் திரும்பி போவதைத் தவிர வேறு வழியில்லை. அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அடைவதற்கு சற்று முன்பாக ஜென் தன்னுடைய கருவிகளை யாங்கிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லோவுடன் வீட்டுக்கு செல்லும்படி கூறினான். அப்போது வானம் இருண்டிருந்தது. பிறகு அவன் தன்னுடைய குதிரையில் பில்ஜியின் குடிலை நோக்கிச் சென்றான். ஓநாய் குலச்சின்னம். அத்தியாயம் 9 நிறைவுற்றது. குரல் ஏவி மயிலா.